இப்போ நான் நம்ம தலை எழுத்தாளரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறத வச்சுக்கிட்டு அவர் யாருன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இவரை பற்றி கம்பேர் பண்ணணுன்னா, சவுத் கொரியன் ஃபிலிம் டைரக்டர் கிம் கியாட் டுக்கு நீங்கள்லாம் யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. 4 சீசன்ஸ், அதாவது வின்டர், ஆட்டம், ஃபால், சம்மர், அப்புறம் பேட் கை, சமாரிட்டன் கேர்ள், இதே மாதிரி திரைக்காவியங்கள்லாம் படைத்தவர். அவர்கிட்ட உள்ள சிறப்பு என்னென்னா, மனித இயல்புகளை, வன்மத்தை அப்படியே திரைக்காவியமாக கொண்டு வருது. இவருக்கு அந்த ஊரில் பெரிய ரசிகர் பட்டாளம் கிடையாது. பட் அவர் 2018 கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரும்போது அவருக்கு ஏர்போர்ட்லேருந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்ததை பார்த்துட்டு புலகாயம் அடைஞ்சிட்டார் மனுஷன். ஆனால் 2019 கொரோனாவில் அவர் இறந்துட்டாருங்கிறது பெரிய வருத்தம் தான். அதே மாதிரி அதற்கு எந்த விதத்துலேயும் குறைவு இல்லாமல் எழுத்தில் படைத்தவர் தான் நம்ம ஆள். அவருடைய சில புத்தகங்களை சொல்கிறேன், இதுலேருந்து அவர் யாருன்னு புரிஞ்சிக்க முடியும் உங்களால். 2ஆம் ஆட்டம், மார்ஜினல் மேனு, 0 டிகிரி. இவர்கிட்ட உள்ள சிறப்பு என்னென்னா, கிரேக்க லிட்ரேச்சர், அரேபியன் லிட்ரேச்சர், லட்டின் லிட்ரேச்சர், இதெல்லாம் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர், இதெல்லாம் நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு தன்னுடைய கேரக்டரைசேஷன் மூலமாக கொடுத்தவர். மேலும் இவரை பற்றி சொல்லணுன்னா, இவரும் மனித இயல்புகளை அப்படியே அப்பட்டமாக எழுத்தில் படைக்கிறவர் தான். அதில் எந்த விதமான சமரசமும் செஞ்சுக்க மாட்டார். இவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. அதாவது, எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்ட்டு. அதற்கு அவர் முன்வைத்த வாதம் என்னென்னா, அவருடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் மலையாளத்தில் மீராங்கிறவங்க சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அது ஒரு 20 நாளில் 2 லட்சம் பிரதி விற்றதாக அவர் சொல்கிறாரு. இருக்கலாம், உண்மையும் கூட. அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற ஒரு எழுத்தாளர், அவருக்கு மெக்சிகோவில் ஒரு பாராட்டு விழா நடத்தி அவரை கௌரவிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்போது ஏன் என்னை ஒண்டி இந்த தமிழ் உலகம் கொண்டாடலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு எழுத்தாளனுக்கு நிச்சயம் இருக்கும். அதாவது, அவனுடைய படைப்பை படைச்சிட்டு அவனுடைய ஃபீட்பேக்கை சொல்கிறது தான் ஒரு படைப்பாளிக்கு ஒரு பெரிய பரிசு. பட் அது இன்னும் நம்ம தமிழ் உலகத்துக்கு அல்லது தமிழ் வாசகர்கள் ஏன் அப்படி செய்ய மாட்டாங்கிறது தெரியல. பட் ஆனால் இப்போல்லாம் இ-புக்ஸு, மோரோவர் ஆடியோ புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதன் மூலம் நாம் அவருக்கு